ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி ஊறுகாய் தான் வந்து பார்க்க போகிறோம். தக்காளி ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். சாதத்துலேயும் போட்டு பசஞ்சிக்கலாம், தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது நிறையவே இருந்தது. ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் மேலே வந்து இருக்கும், 1 கிலோ கம்மியாக தக்காளி வந்து இருந்தது. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தது. சரி, அதை போட்டுட்டு எங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஊறுகாய் வந்து கேட்டிருந்தா. அவளுக்கு கொண்டு போகிறதுக்காக சரி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தக்காளி வந்து நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பூண்டு வந்து நல்லா ஒரு 100 கிராமுக்கு மேலே வந்து இருக்கும். பூண்டை வந்து எடுத்து நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அலம்பியே. அப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் கடுகு வந்து எடுத்து வச்சுருக்கேன் டேபிள் ஸ்பூனால். மிளகா வத்தல் நல்லா காரம் நிறைய வேணும் அப்படின்னா உங்களுக்கு அது அந்த மாதிரி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. எப்படியோ என்ன வேணும்ட்டு காரம் எப்படி வேணுமோ அது அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 100 காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இதுக்குள்ள நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும். அதனால் நான் ஒரு 100 கிராம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அப்படி ஜாஸ்தியாக இது 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். போடும்போது பார்த்துட்டு வந்து நம்ம பாக்கி ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் அதுக்கு தேவையானது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய் வந்து பார்க்க போகிறோம். தொக்கு வேறு, ஊறுகாய் வேறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ ட்ரை வானலியில் இந்த கடுகும் வெந்தயமும் வறுத்துக்க போகிறோம். வறுத்து ஒன்றாவே வந்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய்லாம் விட வேணாம், ட்ரையாக வந்து நல்லா வறுத்துட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் வந்து வேணும். நல்லெண்ணெய் வந்து விட்டுட்டு நம்ம இது பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். முதல்ல இதை வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுட்டுறேன். இப்போ இது படபடன்னு வெடிக்கிறது பார்த்தீங்களா? இப்போ இது நல்லா வந்து வறுப்பட்டாச்சு. வெந்தயமும் நல்லா ஓரளவுக்கு வந்துடுச்சு. நல்லா வாசனையும் வந்து வந்துருக்கு வெந்தயத்தோட. இதை ஆஃப் பண்ணிடலாம், தீஞ்சு போயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கிறேன். நான் இந்த சூட்லேயே வறுத்துக்கிறேன். இந்த ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இப்போ இதை வந்து நம்ம ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பிடிச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இது ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து வதக்கிக்க போகிறோம். தக்காளியும் பூண்டையும் வதக்கிட்டு வந்து பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது வதக்கிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்சிட்டு திருப்பி தாளிக்க போகிறோம். அதாவது திருப்பி வதக்குவோம் அரைச்சிட்டு. அதுக்கு நம்ம நிறைய நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். இப்போ இந்த பூண்டை வந்து அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வதக்கிக்கிறேன். இப்போ இதோட கூடவே கருவேப்பிலை ஒரு பொடி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதையும் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பிடிக்கணும்னா வந்து போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை. நான் வந்து பூண்டும் கருவேப்பிலையுமா வறுத்துக்கிறேன். கொஞ்சம் இது வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் புளி வந்து வேணும். புளி சேர்க்கும்போது புளி வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது ஓரளவுக்கு வறுப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து நான் அந்த தக்காளி வந்து சேர்த்துன்னு விடுறேன். தக்காளி சேர்ந்து நல்லா ஒன்றா வதக்கிப்போம். இதோட கூடவே புளியும் வந்து போட்டுக்கிறேன். நான் சேர்ந்தாப்புல வதங்கிடும். புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து எடுத்துட்டுருக்கேன். கொட்டை கிட்டனா எல்லாத்துக்கு பார்த்து எடுத்துடலாம். இது இல்லாததுக்கு இந்த புளியை வந்து போதும். ஏன்னா ஏற்கனவே தக்காளியோட இந்த புளிப்பும் வந்து இருக்கும். இந்த புளி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நான் எடுத்துக்கிற தக்காளிக்கு இந்த புளி வந்து இந்த ஊறுகாய்க்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு வச்சு இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். அரைக்கணும் அல்லவா, ஆறினதுக்கப்புறம் தானே அரைக்க முடியும். நல்லா இதை வதக்கிடுவோம். கல் உப்பு போட போகிறீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து போட்டு விடுங்க. இந்த ஸ்டேஜில் இது வதக்கும் போதே வந்து போட்டு விடுங்க. நான் சால்ட் வந்து போட போகிறேன். அரைச்சிட்டு வந்து வதக்கிக்கிற போது போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் கல் உப்பு தான் போட வேண்டிய அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் வந்து போட்டுட்டு அரைக்கும் போதே அரைச்சி விடுவோம். சால்ட்டாக இருந்தால் நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா கூட போட்டுட்டு வதக்கிக்கலாம். சின்னதுலேயே வச்சு வதக்கின்றிருக்கேன் நான். இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் வந்து சேர்த்து விடுவோம். பெருங்காயம் நான் வந்து பொடியாகவே வந்து எடுத்துட்டுருக்கேன். தக்காளி ஊறுகாய் தானே நம்ம பண்ண போகிறோம். பின்ன வந்து வதக்கி அரைக்கலாம் போகிறோம். அதனால் எனக்கு
பெருங்காயம் தான் நல்லது, அதனால் பெருங்காயம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். பொடியாக நல்லது, அதனால் பொடி வந்து எடுத்துகிட்ருக்கேன். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்து எடுத்துக்கலை. வதங்கிட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து எடுத்து இதை வந்து நான் நைஸாக பொடிச்சுன்னு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு. இப்போ இதை வந்து வதக்கிட்டேன். இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் அரைச்சிட்டு திருப்பி அரைக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த வதக்கினது வந்து போதும், நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா புளி கிளி எல்லாமே அதிலே நல்லா உங்களுக்கு ஊறி நல்லா வதங்கி இருக்குது. நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு இதுவாகிடும். அது மாதிரி பழுப்பு தக்காளியாக வந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறிட்டு அரைச்சிட்டு பாக்கி நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து நம்ம 2 இடம் நிறைய நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா 2-3 இடம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது அப்படியே எல்லாம் தெரிக்குவா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நானும் வந்து இப்போ இதில் வந்து இந்த 2 இடாக வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஆறிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுத்து. இப்போ இதை நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கிறேன். ஒரு 2 இடாக வந்து அரைச்சிக்கிறேன். 2 இடாக போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு மேலே எங்கேயெல்லாம் சிந்தாது. பத்து மொல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இது 2 தடவை அரைச்சிட்டு நான் வந்து பார்க்குறேன் உங்களை. இப்போ இதை ஒரு ஈடு வந்து அரைச்சாச்சு நல்லா நைஸாக. அடுத்த ஈடு வந்து போட்டிருக்கேன், இதையும் அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அளமிட்டு அந்த தண்ணி மட்டும் இதில் நான் வந்து விட்டுக்கிறேன். நிறைய தண்ணி விடாதீங்கோ, தக்காளி ஊறுகாய் ரொம்ப இதுவாக இருக்கும். அப்புறம் வதக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடும் வதங்கிறதும். இப்போ இந்த சீஞ்சிட்டு அலம்பிட்டு நான் அதை வந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியெலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம நல்லெண்ணெய் வந்து விட போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் தான் நல்லா அதை வந்து வதங்க போகிறது. அதே மாதிரி இந்த புளி இந்த தக்காளி இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம் வதக்கியிருக்கிறதுக்கு. இந்த பக்கம் இதையும் வந்து நல்லா பொடிச்சாச்சு. இந்த பொடியும் வந்து இத்தனை பொடியும் வந்து போட்டால் தான் காரத்தோடு நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் காரம் வந்து கண்டிப்பாக அந்த 100 கிராம் பொடி வந்து இதுக்கு வந்து தேவை. ஒரு 3/4 கிலோ தக்காளினே வந்து வச்சுக்கோ நான் வந்து எடுத்துக்கிறது. அதுக்கு இப்போ இந்த அளவெல்லாம் 100 கிராம் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புளி. ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வெந்தயமும் வந்து வறுத்து போட்டுக்க, கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, பெருங்காயம், 100 கிராம் மிளகா பொடி எடுத்துருக்கேன். இதான் அளவு தொடது. இப்போ இதை நல்லா காயணும். நல்லா 10 காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரே 1 ஸ்பூன் கடுகு வந்து போட்டுக்கோங்க. அந்த 1 ஸ்பூன் வந்து கடுகு நான் வந்து போட்டுக்க போகிறேன். காயட்டும். எண்ணெய் வந்து காஞ்சாச்சு. கடுகு 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். கடுகு நல்லா படபடன்னு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி விழுதை வந்து சேர்த்துப்போம். கடுகு நல்லா வெடிச்சுன்னு இருக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி விழுது கொஞ்சம் தூரம் நின்று தள்ளி வந்து போட்டுக்கோங்க. மேலே கொட்டிக்காதுக்கு ஏன்னா பட்டுன்னு மேலே தெரிக்கும். கிட்ட மூஞ்ச வச்சுன்னு மட்டும் செய்யாதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணிக்கோங்க. இதை நம்ம அடித்து வந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்த்துட்டல, நான் வந்து சால்ட்டு போடுறதுனால இப்போ தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் உப்பு போட்டுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயமும் வந்து போட்டுருக்கேன், கடுகும் வெந்தயமாக வறுத்த பொடிச்ச பொடியும் வந்து போட்டுருக்கேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை ஒன்று கலந்துக்கிறேன். நான் சிம்மிலே தான் வச்சு பண்ணிட்டுருக்கேன். நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அதை 1-2 பூண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கணும்னு அதுவும் வந்து வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் நான் அப்படி நரன்னு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாமே நைஸாகவும் அரைச்சிடும், நல்லா இருக்காது. அதனால் 2வது தடவை நான் அரைச்சதும் கொஞ்சம் ஒரு நரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ தொட்டு சாப்பிட்றது வாயில் கடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பூண்டு அரைக்க வேணாம், அப்படியே முழுசாகவே தட்டி போட்டுக்கலாம். அப்படின்னாலும் அப்படியே வந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 3-4 பல்லு பூண்டு வந்து கொஞ்சம் நரன்னு வந்து பொடிச்ச மாதிரி வந்து போட்டிருக்கேன் கடைசியில். இப்போ நம்ம வந்து இதில் பொடியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த காரப்பொடியை எண்ணெய் எவ்வளோ கொள்ள நம்ம வந்து விட்டோமோ அவ்வளோ கொள்ள இதை கெட்டு போகாதுக்கு நல்லா வந்து இருக்கும். ஊறுகாய் தானே இது, ஊறுகாய்க்கெலாம் நம்ம எப்படி போடுறோம் அந்த மாதிரி தான். கிராம் எடுத்திருக்கேன். இந்த பொடி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். காரம் நல்லா புளிப்பு எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கலரிட்டு அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட வச்சுருக்கேன்.
இதில் வந்து புளிப்பு காரம் இதெல்லாம் நம்ம போட்டு சேர்த்துக்கிறதுனால அந்த காரம் வந்து வேண்டி வரும். அதுக்கு பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு காரம் வேணுமா என்னங்கிறது நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. காரம் எனக்குலாம் ஜாஸ்தி பிடிக்காது அப்படின்னா அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இதில் இன்னும் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் கூட விட்டுக்கலாம். மேலாக சொன்ன இல்லையா, பூண்டு கொஞ்சம் 1 2 கொஞ்சம் அப்படி தான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. 1 2 பூண்டு கொஞ்சம் நரன்னு இருக்கட்டுன்னு கொஞ்சம் கூட அப்படி 2வது தடவை அரைக்கும் போது அதுதான் 2 இதாக வந்து அரைச்சேன். இப்போ இதுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் எப்படி வேணும்னா இந்த காரப்பொடியும் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு வேண்டியிருந்தது, கொஞ்சமாக வந்து உப்பு வந்து போட்டுருக்கேன். நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் வந்து விட்டுருக்கேன். காரப்பொடியும் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். காரம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃபுல் பொடி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு காரம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் திருப்பி வந்து போட்டுருக்கேன். நல்லா காரமாக இருந்தால் உங்களுக்கு கெட்டு போகாது. அதே சமயம் எண்ணெயும் அதே சமயம் நிறைய வந்து விட்டுட்டேன்னா கெட்டு போகாதுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்கலாம். மோர்ஞ்சாத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம், தோசை இட்லி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இது நீங்கள் தக்காளி அரைக்காததுக்கு அப்படியே நல்லா வதக்கிட்டு வந்து பண்ணலாம். அப்படியும் அரைக்காது நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். என்னோடய பொண்ணுக்கு தான் பண்ணுறேன். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தக்காளி வந்து நைஸாக அரைச்சி தான் பிடிக்கும். கொஞ்சம் காரமும் வேணும் அவளுக்கு. அதே சமயம் தக்காளி வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் அங்கங்கே இதுவாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நைஸாக அரைச்சிடணும். அதனால் எப்படி அரைச்சிட்டு பண்ணலாம், அரைக்காதையும் வந்து பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு அப்படி அது எப்படி பண்ணாங்க ட்ரை பண்ணி இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணிடுவேன். இப்போ இது அப்படியே நல்லா சுருள வதங்கணும். நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே திரும்பி அப்படி வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட வதங்கணும். நல்லா வதங்கிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா எப்படி நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கிடணும். அந்த மிளகாத்தூள் நம்ம அப்படியே வந்து போட்டிருக்கோம். அது நல்லா வந்து இது பண்ணி அந்த பச்சை வாசனைலாம் இல்லாததுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் இல்லாததுக்கு கொதித்து நல்லா உங்களுக்கு அந்த இன்னும் உங்களுக்கு எண்ணெய் பூரா அப்படி பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கிட்டா நான் காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல ஒரு வாசனை சூப்பராக நம்மளோட தக்காளி ஊறுகாய். இந்த மாதிரி தக்காளி தொக்கு வந்து பண்ணலாம். அது வேறு டைப்பாக பண்ணலாம். அது நான் உங்களுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு அதையும் வந்து செஞ்சு காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு போங்க. இது போல வீடியோ எல்லாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன். நிறைய எண்ணெய் வரும். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அப்படியே இன்னும் உங்களுக்கு பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி நம்ம விட்ட எண்ணெய் பூரா பிரிஞ்சு இப்படி வந்திருக்கு. எல்லாம் நல்லா இழுத்து எண்ணெய் பூரா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சேர்த்தாப்பில் ஒன்று நல்லா திருப்பி கலரி விடுவோம். சின்னதுலேயே தான் வச்சு கலரின்ட்டுருக்கேன். நான் சிம்லேயே தான் வச்சுட்டு கலரின்ட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிட்டு நல்லா ஒரு பாட்டிலில் எதில் நீங்கள் எடுக்க வரீங்களோ நல்லா ஈரம் இல்லாததுக்கு தொடச்சி நல்லா எடுத்து வச்சுட்டேன்னா நல்லா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு சூப்பராக வந்து வழிக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லா உங்களுக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் வந்து இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா வெளியில் கைப்படாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்பூனெல்லாம் போட்டிங்கன்னா எடுத்துடணும். அதிலே போட்டு வைக்கக்கூடாது. சூப்பராக வந்து நமக்கு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. நான் இதை வந்து ஆஃப் பண்ணுறேன். இது நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடுது. நல்லா அப்படி இப்போ கரெக்டான பதம் இது தான். நம்மளோட தக்காளி ஊறுகாய் சூப்பராக வந்து ரெடியாக இருக்கு பாருங்கள். நான் இதை வந்து ஆஃப் பண்ணுறேன். நல்லா ஆறிட்டு ஒரு பாட்டிலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணுறது நீங்கள் வந்து வந்து பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணி வச்சேன்னா நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வந்து தொட்டிக்கலாம். சாதத்துக்கும் வந்து போட்டு பசங்க சாப்பிடலாம். நிறைய சாதமும் வந்து கலந்து கொடுக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.